சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. தாவேக எம்எல்ஏ குதிரை பேர வழக்கில் தற்பொழுது காவல்துறை பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தாவேக குதிரை பேர வழக்கில் கைதான சேதுராஜ், நரேஷ் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இதற்கு நீதிமன்றம் காவல்துறை பதிலளிக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோட செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ் வணக்கம். ஏற்கனவே இந்த விவகாரத்தில் ஒரு பக்கம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கும் போய்கிட்டு இருக்கு. இப்போ இதற்கிடையில் இவங்களுடைய அந்த ஜாமீன் மனு தொடர்பான தகவல்கள் என்னவா இருக்கு? வணக்கம். அதாவது சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்துக்கு ஆதரவா வாக்களிக்க 35 கோடி ரூபாய் தரதா சொல்லி சிலர் தன்னிடம் பேசியதாக ஊத்தங்கரை தொகுதி தாவேகா எம்எல்ஏ இளையராஜா புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த வழக்குல இதுவரைக்கும் 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுல கைதாகி இருக்கக்கூடிய சேதுராஜ் மற்றும் நரேஷ் அவங்க 2 பேர் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்மை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த மனு நீதிபதி இளந்தரை முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர்கள் தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ என்ன சொல்றாருன்னா, இந்த வழக்குல ஏற்கனவே 3 பேருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்குது, 3 பேருக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில இவர்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். ஆனா காவல்துறை தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் இந்த மனுக்களுக்கு பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். காவல்துறை தரப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜாமீன் மனுவுக்கு பதிலளிக்கும்படி திருவல்லிக்கேணி போலீசாருக்கு உத்தரவிட்டு இந்த மனு மீதான விசாரணையை ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.